அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. 4 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் நம்ம போய் விலை போகக்கூடாது அப்படின்ற நோக்கமே தாவேக்கா கூட விஜய் கட்சியோட அவர் 40 தொகுதிக்கு மேலே பேசி முடிச்சிட்டாரு. தொகுதி உடன்பாடு பேசி முடிக்கப்பட்டு விட்டது. அது வந்து தாவேக்கா கூட கூட்டணி அமைச்சா வட மாவட்டங்கள்லையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் சரி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தாவேக்காவுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தீர்மானமுக்கு கிடைக்கும். அவர் எதிர்பார்க்குற அங்கீகாரம் இப்போயே அங்கீகாரம் வந்திருக்கு அந்த இயக்கத்துக்கு. அவங்க எதிர்பார்க்குற சீட்டு நாளைக்கு வந்து ஆட்சியை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல யார் முதல்வர் என்று டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல அண்ணன் திருமாவளவனுடைய இயக்கம் இருக்கும். இந்த 2 குதிரையும் ஒன்றா சேர்ந்ததுன்னா வெற்றியை குதிரையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இவங்க கையில் இருக்கிற இது அவர் கையில் இருக்கிற கரிஸ்மேட்டிக் லீடிங் இந்த ரெண்டும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதியை டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். அதனால் அவர் முடிவெடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறாரு. அப்படி மாற்றத்துக்கு தான் இப்படிலாம் பேசிட்டு வராரு. இவர் எப்படி போய் டெல்லியில் போய் பிஜேபியோட போய் கூட்டணி உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு வந்தாரோ கனிமொழி அக்காவை வச்சு. ஒருத்தர் வந்து கட்சி 2ஆக உடையும், ஒருத்தர் வந்து திமுகவோட கூட்டணி வைப்பாங்க, மகன் வந்து அதிமுகவோட கூட்டணி. ஒரே விஷயங்க. அது இனிமேல் வந்து உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான் இனிமேல் சேராது. அப்போ இதில் யார் கட்சி பாமக கட்சி யார் கையில் போக போகுது, இல்லை அன்புமணி புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஒருத்தர் திமுகவோட இருப்பாங்க, ஒருத்தர் அதிமுகவோட இருப்பாங்க. அந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க. பட்டியலினத்தை சார்ந்தவராக அண்ணன் திருமாவளவன் இருந்தால் கூட நீங்கள் இந்துவாக இருக்கிற வரைக்கும் தானே அந்த தொகுதியில் நீ அந்த கான்ஸ்டிடியூன்ஸில் சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று உங்கள் வெற்றி செல்லும் வாசிக்கிறீங்க. ஆனால் இங்கே இந்துக்கிட்ட வரும்போது மட்டும் அதாவது 140 கோடி மக்கள் தொகையில் 120 கோடி இருக்கிற இந்துக்கள். எவ்வளோ? 140 கோடியில் 120 கோடி இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற இந்த நாட்டில் இது மாதிரிலாம் பேசின்னு தெரிய முடியும்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதிமுக ஆட்சி இருக்கும்போதோ இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது, இதுக்கு முன்னாடி இருந்தபோதோ இந்த ஜாதி பிரிவினை, இந்த ஜாதி சண்டை, இந்த மொழி சண்டை எதுவுமே வரதில்லை. மத சண்டை எதுவுமே வரதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ மதம், மொழி, ஜாதி, சமயம் இதெல்லாம் கூடவே வருது. எதனால் வருது? மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் மேடை பேச்சில் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக தான், கெப்பாசிட்டி உள்ள ஒரு கட்சியாக தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் 234 தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த கட்சி தான் விசிகா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி 10 ஆண்டு காலத்தில் அதிகமாக ஒரு கட்சி வளர்ந்துருக்குதுன்னா, வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னு சொன்னால் அது திருமாவளவனுடைய விசிகா கட்சி தான். கம்பேர்ட் டு பாமக விட பட்டி தொட்டிலாம் அவங்களுக்கு இயக்கம் இருக்குது, கிளைக்கழகம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி தாவேக்காக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை, சீமானுக்கு அந்த அமைப்பு இல்லை. ஆனால் சீமான் தான் கிட்டத்தட்ட வந்து 12% கிட்ட. சார் நான் சொல்கிறது அமைப்பு, கிளைக்கழகம் அமைப்பே இல்லாமல் இவ்வளோ ஓட்டு வாங்கிடுறாங்க. ஆமாம், அது இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் போடுறாங்க. அது இந்த 2 பேரும் பிடிக்காத, அதிமுகவும் திமுகவும் பிடிக்காத ஒரு குரூப் இருக்குது, ஸ்டூடெண்ட் விங். அதெல்லாம் வந்து சீமானுக்கு போடுறாங்க. அதே மாதிரி தான் கிளைக்கழகம் வந்து கிளைக்கழகத்தை வரைக்கும் ஒரு கட்சி இயக்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பூத்தில் ஏஜென்ட் போட முடியும், பூத் கமிட்டி அமைக்க முடியும். இதெல்லாம் இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஓவரால் எல்லா தொகுதியிலும் இருக்குதுன்னா அது வந்து திருமாவளவன் கட்சி தான். அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. 4 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் நம்ம போய் விலை போகக்கூடாது அப்படின்ற நோக்கமே தமாகாவோட, இது தாவேக்கா கூட விஜய் கட்சியோட அவர் 40 தொகுதிக்கு மேலே பேசி முடிச்சிட்டாரு. தொகுதி உடன்பாடு பேசி முடிக்கப்பட்டு விட்டது. இதுதான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். துணை முதல்வர் பதவி அவருக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவர் வெளியேறுவதற்காக தான் இது மாதிரிலாம் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுல வந்து ஒன்றுமே குற்றலாம். அவர் கட்சி வளர்ந்துருக்கு. பட்டி தொட்டியில் திருமாவளவனுடைய கட்சி வந்து வளர்ந்துருக்கு. அது வந்து தாவேக்கா கூட கூட்டணி அமைச்சா வட மாவட்டங்கள்லையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் சரி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தாவேக்காவுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தீர்மானமுக்கு கிடைக்கும். அவர் எதிர்பார்க்குற அங்கீகாரம் இப்போயே அங்கீகாரம் வந்திருக்கு அந்த இயக்கத்துக்கு. அவங்க எதிர்பார்க்குற சீட்டு நாளைக்கு வந்து ஆட்சியை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல யார் முதல்வர் என்று டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல அண்ணன் திருமாவளவனுடைய இயக்கம் இருக்கும். ஆனால் திமுகவோட மீண்டும் ஒரு கூட்டணி வச்சு இந்த 4 சீட்டு 5 சீட்டு கையேந்தி நிற்கிறது தான். அதனால் அந்த 4 சீட்டு சட்டமன்ற உறுப்பினர் வச்சு இது வரைக்கும் அவங்க என்ன சாதிக்க விடலை.
அவங்க செய்கிற தப்பு, அவங்க கூட அடிக்கிற கொள்ளைக்கு இல்லை உங்கள் கட்சிக்காரனுங்களுக்கு அது ஒரு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு அது ஒன்றா ஒரு யூஸ் ஆனதை தவிர அந்த இயக்கம் வளர்ச்சிக்கு அது ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால் அவர் முடிவு எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறாது. அப்படி மாற்றத்துக்கு தான் இப்படிலாம் பேசிட்டு வராரு. இவர் எப்படி போய் டெல்லியில் போய் பிஜேபியோட போய் கூட்டணி உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு வந்தாரோ, கனிமொழி அக்காவை வச்சு சந்திரபாபு நாயுடு வச்சு எப்படி பேசினாரோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஜேபி அதை கசிய விடுவாங்க, புரியுதுங்களா? அதை லைட்டாக கூட்டணி உடைக்கிறதுக்கு அவங்களே இதை கசிய கூட விடுவாங்க. இது கசிஞ்சு கீழே வரைக்கும் வந்துடுச்சு. அதனால தான் எடப்பாடி போய் இன்னும் பிஜேபியை சரி பண்ணக்கூடிய லெவலில் இல்லை. இது எடப்பாடிக்கும் தெரியுது என்னன்ட்டு. இப்போ திமுக கூட்டணியில் விசிக இல்லாமல் போனால் அது டிஎம்கேவுக்கு வீக்கு தானே சார்? ஒரு விஷயங்க, பாமக நேரம் உள்ளே கூப்பிடுவாங்க, பேரம் பேசுவாங்க. பாமக ராமதாஸ் இவர் வெளியேறிட்டா அடுத்து இவங்களுக்கு இருக்கிற ஒன்லி ஒன் சாய்ஸ் அதானே. அங்கே தான் ஒரு புரோக்கர் ஜிகே மணி இருக்கிறாரு இவங்களுடைய ஆள் அவுட். அதான் இன்னைக்கு ராமதாஸ் சொல்லிட்டாரு, என் கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். அதுதான் நாங்கள் ராமதாஸ் கொடுக்குற அந்த புரோக்கரை தான் ஜிகே மணி தானே சொல்கிறோம். ஒருத்தர் வந்து கட்சி ரெண்டாக உடையும், ஒருத்தர் வந்து திமுகவோட கூட்டணி வைப்பாங்க, மகன் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பார், என்டிஏ கூட்டணியில். இப்போ நேற்று வந்து 60வது திருமண விழாவெல்லாம் கொண்டாடி இருக்காரு. நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு அன்புமணி அவர்களும் வரல. ஒரே விஷயங்க, அது இனிமேல் வந்து உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான், இனிமேல் சேராது. அப்போ இதில் யார் கட்சி பாமக கட்சி யார் கையில் போக போகுது, இல்லை அன்புமணி புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஒருத்தர் திமுகவோட இருப்பாங்க, ஒருத்தர் அதிமுகவோட இருப்பாங்க, அந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க. இதனால தான் இது நல்லா உணர்ந்த ஒரு திருமாவளவன் அண்ணன் தான் இதெல்லாம் சரி போட்டு வராரு முடிவு எடுத்து பேசி 99.9% கூட்டணி உறுதி பண்ணிட்டாங்க. எங்க விஜயோட, டிவிகேவோட. ஆமாம், ஏன்னா டிவிகேக்கு இந்த கிளைக்கழகம் அந்த நகராட்சி ஊராட்சி பட்டி தொட்டிலாம் இது இல்லை, அமைப்பு இல்லை. அந்த அமைப்பு அண்ணன் திருமாவட்ட இருக்குது. இந்த ரெண்டு குதிரையும் ஒன்றா சேர்ந்ததுன்னா வெற்றியை குதிரையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இவங்க கையில் இருக்கிற இது, அவர் கையில் இருக்கிற கரிஸ்மேட்டிக் லீடிங், இந்த ரெண்டும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதியை டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஒரு விஷயங்க, ராமதாஸ் ஐயா வந்து எத்தனை ட்ராமா நடத்தினாலும் சரி, ட்ராமா அந்த அம்மா சரஸ்வதி அம்மா வந்து பையன் பக்கம் நிற்கிறாங்க. 60வது திருமண விழாவுக்கு மனைவி அப்போ கோட்டூர்புரத்துக்கு ஒரு சின்ன வீடு வச்சுருக்காருல்ல, அவங்கள கூட்டு இந்த பக்கம் உட்கார வச்சுக்க வேண்டியதானே. இதை மனைவி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி, மனைவி மேலே பாசம் இருக்கிற மாதிரி அவர் நடிக்கிறாரு. அவருக்கு இதெல்லாம் வேஷம். ராமதாஸ் போடுற வேஷத்தில் இது ஒரு வேஷம். அவர் ஆடுற திருவிளையாடலில் இது ஒரு திருவிளையாடல் தான் நம்ம சொல்கிறோம். டாக்டர் ஐயா ராமதாஸ் அந்த திருவிளையாடலாம் வன்னியர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, பாட்டாள் மக்கள் கட்சியில் இருக்கிற எங்களுடைய சொந்தங்களும் யாரும் இவரை நம்ப தயாராக இல்லை. ஐயா ராமதாஸ் அன்புமணியை கூட நம்புவாங்களே தவிர இவரை நம்பிக்கை 2 இடத்துல இழந்துட்டார். பாமக சொந்தத்துக்கிட்டையும் இழந்துட்டார், வன்னியர் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கிட்டையும் இழந்துட்டார். இவரை நம்பி யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ அன்புமணி ஒரு இடத்துல கூட்டணி வைக்கலான்னு போகிறப்ப கூட உங்கள் அப்பா வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு தானே சொல்கிறாங்க. இது ஒரே விஷயங்க, அவர் இனிமேல் எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்கன்னு தான் சொல்லுவார். என்னுடன் கூட்டணி அப்படி தேவைப்பட்டால் புதிய கட்சி அவர் ஆரம்பிச்சுப்பார். பிஜேபி அவர் கையில் இருக்குது, தேர்தல் கமிஷன் அவர் கையில் இருக்குது, உடனடியாக நடக்கும். இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் விபூதியை அழைச்சிட்டு செல்ஃபி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் சர்ச்சையாக மாறணுச்சுல, எப்படி பார்க்குறது அந்த விஷயத்த? அதாவதுங்க, இவங்களுக்கு ஓட்டுக்கோசம் இந்துக்கள் வேணும், பதவிக்கோசம் இஸ்லாமியர்கள் வேணும். அது இந்துக்கள் நல்லா தான் தெரியுது. அவர் வேர்வை அழிச்சான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கரெக்டாக விபூதி இருக்கிற இடத்த மட்டும் தான் அவர் அந்த தைரியம் துணிச்சல் கூட திருமாவளவன் ஒத்துக்க கூட முடியலன்னா. இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் விபூதியை நெத்தியில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சரி, 1/2 மணி நேரம் விட 1 மணி நேரம் அது என்ன, அது தானே இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் காஞ்சினா அதுவாக போக போகுது. அதை போய் நீ எதுக்கு அழிக்கணும்? ஃபோட்டோ எடுக்கும்போது அதை ஏன் அழிக்கணுன்றதான் கேட்காங்க. கொஸ்டின் என்னன்னா, ஒரு புகைப்படம் எடுப்பதற்கோசம் ஒரு செல்ஃபி எடுக்க வந்தபோது அதை ஏன் அழிச்சிட்டு எடுக்கிறேன்னு தான் கேட்குறோம். அப்படின்னா இந்துக்கள் உனக்கு நீ இந்து தாழ்த்தப்பட்டவர் தானே இருக்குது உன்னுடைய சர்டிஃபிகேட்டில், இஸ்லாமிய தாழ்த்தப்பட்டவர்னு இருக்கா, இல்லை கிறிஸ்துவ தாழ்த்தப்பட்டவர், அது மாதிரி இல்லையே. அந்த ரிசர்வ் கோட்டாவில் நீங்கள் சிதம்பரத்தில் நிற்கணும்னா கூட இந்துக்கு தாழ்த்தப்பட்டவர்ன்ற அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் தான் இந்த ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியும். ஒரு கிறிஸ்தவர் வன்னியர் போய் பொது தொகுதியில் நிற்க முடியுமா? நிற்க முடியாதுல்ல. நீங்கள் கிறிஸ்டினாக மாறினாவே அந்த எம்பிசி கோட்டாலேருந்து வெளில போயிடுவீங்க. இந்த 20% இருக்காது உங்களுக்கு. அதே போல தான் இதுவும். பட்டியலினத்தை சார்ந்தவராக அண்ணன் திருமாவளவன் இருந்தால் கூட நீங்கள் இந்துவாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த தொகுதியில் நீ அந்த கான்ஸ்டிடியூன்ஸில் சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று உங்கள் வெற்றி செல்லும். நான் இந்து இல்லை இஸ்லாமியன்னு சொன்னால், நான் இந்து இல்லை கிறிஸ்தவர்னு சொன்னால் நீங்கள் அந்த தொகுதியில் நிற்க முடியாது. ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியாது, பொது தொகுதியில் வேணால் நிற்கலாம். அதே மாதிரி ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கிறோம் நம்ம பார்லிமெண்ட்டில்
சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அந்த உறுதிமொழிக்கு பங்கம் வராமல், தீங்கு வராமல் நடந்துக்கணும். எல்லா மதத்தும் இந்தியா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நம்மளுடைய கோட்பாடு. வேற்றுமையில் அதில் வந்து இந்துக்கள் பண்டிகைன்னா கிண்டல் பண்ணுறதும், அதுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. இஸ்லாமியருக்கு ஓடி போய் பண்ணுறீங்க, அங்கே போய் தொப்பி போட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர் இதில் போய் அங்கே போய் கேக்கு வெட்டி சாப்பிட்றீங்க. ஆனால் இந்து கடவுளை தீபாவளியை புறக்கணிக்கிறீங்க, இந்து பண்டிகை விநாயகர் சதுர்த்தியை புறக்கணிக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறதுக்கு எதிராக இல்லையா? ஒன்று புறக்கணிச்சா நான் எந்த மதத்துக்கும் சார்ந்தவன் இல்லையா? எல்லா மதமும் எனக்கு சம்மதம் தான், நான் எந்த மதத்தையும் நான் வந்து தழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அது கூட ஒரு நியாயம் தர்மம் இருக்குது. அங்கே போய் அஞ்சு நோம்பு குழும்பி குடிக்கிறீங்க, இங்கே வந்தால் கேக்க வெட்டி வாசிக்கிறீங்க. ஆனால் இங்கே இந்துக்கிட்ட வரும்போது மட்டும், அதாவது 140 கோடி மக்கள் தொகையில் 120 கோடி இருக்கிற இந்துக்கள், எவ்வளோ 140 கோடியில் 120 கோடி இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற இந்த நாட்டில் இது மாதிரிலாம் பேசி நீ தெரிய முடியும்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். புறக்கணிக்கக்கூடாது, இந்துக்களை நீங்கள் புறக்கணிக்க முடியாது. இஸ்லாமியர்களை பாராட்டுவதற்கோசம் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துவதை எந்த மதமும், இஸ்லாமியமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவ மதமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, இதெல்லாம் எப்போ நடக்குது நீங்கள் பார்த்தீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி புரட்சித் தலைவரில் தொடங்கி புரட்சித் தலைவரிலிருந்து எடப்பாடி வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். 33 ஆண்டு காலம் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட்டிருக்கா இல்லையா? அப்போ அதிமுக ஆட்சி இருக்கும்போதோ இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது, இதுக்கு முன்னாடி இருந்தபோதோ இந்த ஜாதி பிரிவினை, இந்த ஜாதி சண்டை, இந்த மொழி சண்டை எதுவுமே வரதில்லை, மத சண்டை எதுவுமே வரதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ மதம், மொழி, ஜாதி, சமயம் இதெல்லாம் கூடவே வருது. எதனால் வருது? மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஓகே, புரியுதுங்களா? இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கியை நிலைநாட்டுவதற்காக, மக்களை வேறு ஊழலை மறைப்பதற்காக, வேறு திசையில் மக்களை திருப்பி விடுவதற்காக இவங்க பயன்படுத்துறது. இப்போ புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க இந்த லிஸ்ட்டில். என்னன்னு சொல்லுங்கள்? தொகுதி மறுசீரமைப்பு. வராத தொகுதி மறுசீரமைப்புக்கு இப்போ எதுக்கு அது காவடி தூக்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.